எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் கன்மலையானவரே, எங்கள் கன்மலையானவரே, எங்கள் ராஜாவே, எங்கள் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவரே, 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 பிரகாசமுள்ளவரே, எங்களை பிரகாசிப்பிக்கிறவரே, எங்கள் ராஜாவே, எங்கள் தேவனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டு. ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியோ அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டு. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ, எங்கள் உள்ளத்திலே வரவேண்டும் தேவ, வரவேண்டும் தேவ. ஆமென். வரவேண்டும் தேவ ஆவியே, அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். ஆட்கொள்ளும் அனல் மூட்டும் ஆண்டவரே. ஆமென். கேளுங்க. ஆட்கொள்ளும் ஐயா, ஆட்கொள்ளும் ஐயா, அனல் மூட்டுங்கப்பா. ஆமென். ரிபல கமரா சலபகமரே, ஆட்கொள்ளும் ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். சலபகமரதனரா வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆ. எங்கள்
வர வேண்டுமே, வர வேண்டும். ஆவியே எங்கள் உள்ளத்திலே. ரெண்டு கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆட்கொள்ளும் ஐயா, அனல் மூட்டும் ஐயா. ஆமென். அனல் மூட்டுங்கப்பா. மறுபடியும் கேளுங்க. ஆட்கொள்ளும் ஐயா, என்னை முழுவதுமாக ஆட்கொள்ளும் ஐயா. அனல் மூட்டும் ஆண்டவரே, அனல் மூட்டுங்கப்பா. ஷலபா ரிபலா ரிகடா ரலரபா தனரா. ஆட்கொள்ளும் ஐயா, ஆட்கொள்ளும் ஆண்டவரே. அனல் மூட்டு தூய ஆவியே, அன்பின் துணையாளரே, நேற்று தெய்வமே. ஆமென். ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா. வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. இங்கு வர வேண்டும் நல்லவரே. ஆமென். வர வேண்டும். கைகளை அசைத்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வர்ஷிப் பண்ணுங்க அப்படியே. ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆரம்பம் முதலே தேவ பிரசன்னம் இந்த இடத்தை சூழ்ந்திருக்கும்படியாக. ஓ ரலமா சேகரமா துடா ரலா ரதரா. Hallelujah, hallelujah. Jesus, hallelujah, 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 hallelujah. Jesus, hallelujah, amen, hallelujah, hallelujah. Oralama radari kalarama sheraba, hallelujah, hallelujah, hallelujah. அசைவாடு ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடு தூய்மையின் ஆவியே. ஆமென். ஜீசஸ் இடமசைய, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எத்தனை பேருக்கு விரும்புறீங்க? ரெண்டு கைகளை விரித்து பலனடைய. ஆமென். பலத்தின் ஆவியே,
நிரப்புங்க ஆண்டவரே. ஆரம்பத்திலேயே அந்த நிறைவு உண்டாவதாக, நிறைவு உண்டாவதாக. ஷாலபகரபா சந்தனபகரபலோரோ சந்தனரே கானம் அடைய ஊற்றிடுமே ஞானத்தின். ஆமென், ஹல்லேலூயா. கனமடைய ஊற்றணுமே, ஊற்றணுமே. ஓரபலபதுடரமா சேகமமராதனரே அசைவாடோ. தூய்மையின் ஆவியானவரே, தூய்மையின் ஆவியானவரே, எங்களை தூய்மைப்படுத்துகிற ஆவியானவரே, எங்கள் மேல் அசைவாடும் ஆவியானவரே. ஓரலபா கரபா சந்தனரா. ஆமென். நிரப்புங்கப்பா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி மாறுமே. இந்த இடமசைய. ஆமென். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். எல்லா முகத்தினுள்ள கண்ணீரை துடைப்பார். கர்த்தர் நல்லவர், இவரே நம் ரட்சகர். ஆமென். நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன். எல்லாரும் மகிழ்ச்சியோடு துதிக்கும்படியாய் ஆண்டவர் உம்முடைய ஆனந்தத்தால் நிரப்புங்கப்பா. ஆனந்த தைலத்தால் நிரப்புங்கப்பா. ஆனந்த தைலத்தால் நிரப்புங்கப்பா. மகிழ செய்யுங்கப்பா, மகிழ செய்யுங்கப்பா. கைகளை அசைத்து அசைவாடோ. தூய்மையின் ஆவியானவரே, ஆவியே ரீலம சேகமம் ராஜனரா ரஞ்சனலமோ துடரா செலரே ரிபம் ரோகமம் ரே செலரா சந்தனரே ரீடா லரா தனரா. ஆமென். இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி மாறுமே. இந்த இடம் எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. விரும்புறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி கேளுங்க. அலங்கரியோம், அலங்கரியோம் வரங்களினால் எழும்பி சொலித்திடவே. எஸ் ஃபாதர். அலங்கரியும் ஆண்டவரே, அலங்கரியும் ஆண்டவரே. வரங்களினால் எழுந்து ஜொலிக்க. ஆமெனப்பா, ஆமெனப்பா. தந்திடுமே கனிகளையோ, தந்திடுமே கனிகளையோ நிறைவாக இப்பொழுதே. தந்திடுமே உடரபலகரா சந்தர பலபரபதுடரபா ரீமல மரபதரா. அந்த நலரே அசைவாடுமாவியே, அசைவாடோ. தூய்மையின் ஆவியே, ஆவியானவரே, ஜீசஸ் அசைவாடோ. ஹல்லேலூயா. Glory, இடமசைய இறங்கி வாருமே. Glory, ஆமென். Glory, இறங்கி கைகளை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya 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 remamro mamre Jesus 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 Jesus. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு நம் கர்த்தர் நல்லவர், நம் கர்த்தர் பெரியவர், நம் கர்த்தர் பரிசுத்தர், நம்மை நிரப்புகிறவர். ஹalleluya ஹalleluya. நம் தேவன் நல்லவர், நம் தேவன் பெரியவர், நம் தேவன் மாறாதவர், கிருபை நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கிருபை நிறைந்தவர் அவர், உண்மையுள்ளவர் அவர், நன்மை செய்கிறவர் அவர். ஹalleluya. மகத்துவமானவரே, பிரகாசம் உள்ளவரே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் எங்கள் அருகில் வருகிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் வாழ்க ராஜா. உம் நாம மகிமைப்படுவதாக, உம் நாம மகிமைப்படுவதாக. சேலே பக்கரோ ரீமம்ரோ தனரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. Thank you Lord. நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையப்பா, உங்க சமூகத்தில் ஆராதிக்கும்படி அழைத்து கொண்டு வந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கூடுகை முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளே தயவாய் வைத்துக் கொள்ளும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். பாடுகிற பாடல்கள், துதி, ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்புங்க, உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்புங்க. கர்த்தாவே, நீர் ஆட்கொள்ளுவீராக. அந்த நிறைவின் அனுபவத்தில் எங்களை கிருபையாய் நடத்துவீராக. மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. அப்படியே எழுந்து நின்று 46வது சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 46வது சங்கீதம். பிரைஸ் தி லார்ட். 46வது சங்கீதத்தை சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். வலது கரத்தை உயர்த்தி இந்த கடைசி வசனத்தை சத்தமாய் வாசிக்கலாமா? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே
இந்த சாட்டர்டே ஈவினிங் வர்ஷிப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமா இதில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை சிருஷ்டித்தவர். அவர் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை. மாறாக சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சேர்ந்து தேவனை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பாடுங்க. என்னை உண்டாக்கிய என் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து சத்தியத்தின் பாதையிலே. ஆமென். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சத்தியத்தின் பாதையிலே. பாடுங்க. பரிசுத்த ஆவியால். ஆமென். க்ளோரி. பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும். ஆமென். தூங்காமல் உறங்காமல் நம்மை காக்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய அவர் தூங்குவதும் இல்லை. ஓ, என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். ஹல்லேலூயா. Glory. ஓ, பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பாடுங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய தூங்குவதும் இல்லை. க்ளோரி. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் க்ளோரி. கேடகமும் துருகமும் பலனவரே. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் தேவனை கொண்டாடுங்கள். கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆதலால் ரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆதலால் ரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயத்தனிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயத்தனிலே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய ஓ, தூங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து, என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும்
glory என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே உண்டாக்கிய தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை. ஓ என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை. ஆமென். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். ஜெயம் நாம கழிப்பான். உடரா சபலா ஹந்தரா லகவரோ. ஆமென். ஆபத்து காலத்தில் சத்தமாய் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை கேடகமும் துருகமும் பலனவரே உண்டாக்கிய என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின தூங்குவதும் இல்லை. ஓ ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. ரூபம் இல்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஆமென். வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் வாஞ்சையுள்ள ஹல்லேலூயா. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய அவர் தூங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை. உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர். ஆமென். ஹல்லேலூயா. ஓரலமா சேதனரே. ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆமென். வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை ஒரே சத்தமாய் உம் நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் ஷலமகரோ ரிமம்ரே தனரே சதனரே ரிலஹத்தரே லகதரோ. வானத்திலும் உமக்கொப்பானவர் கர்த்தாவே கர்த்தாவே. தேவர்களில் உமக்கொப்பானவர் வானத்திலோ வானத்திலோ. ஆமென். உமக்கொப்பானவர் யார்? தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்?
ஹalleluya வானத்திலோ உமக்கொப்பானவர். நல்ல கரங்களை தட்டி இணையில்லா தேவனுக்கு மகிமை. ஹalleluya 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 ஆமென் ஆமென். கர்த்தருக்கே மகிமை. ஹalleluya. தேவன் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. எத்தனை நல்ல தேவன். தாகத்தோடு தேவ சமூகத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் நிரப்புகிற நிறைவான ஆவியானவர். கர்த்தர் நல்லவர். அப்படி நாமம் பெரியது. ஹalleluya. ஆண்டவர் சமூகத்தில் யாரெல்லாம் வருகிறாங்க என்பதையும் அவர் பார்க்கிறார். எப்படி வருகிறோம் என்பதையும் பார்க்கிறார். ஹalleluya. எனவேதான் அத்தனை ஜனங்கள் இருக்கும் போதும் காட்டுத்தை மரத்தில் ஏறி இருந்த சகேவை இயேசு அண்ணாந்து பார்த்தாராம். ஏன் தெரியுமா? மற்றவங்கெல்லாம் எப்படி எதுக்கு வந்தாங்க? இயேசு என்ன செய்வார் என்று பார்க்க வந்தாங்க. சகேவு எப்படி வந்தான் தெரியுமா? இயேசு எப்படிப்பட்டவரோ. ஹalleluya. மற்றவங்கெல்லாம் இயேசு செய்யறத பார்க்க வந்தாங்க. சகேவு இயேசுவை பார்க்க வந்தான். அவர் எப்படிப்பட்டவரோ கூட்டத்தில் தெரியல. தாகம் மட்டும் நமக்குள்ள இருந்துட்டுன்னு வைங்களேன், நமக்கு பதவி கண்ணுக்கு தெரியாது, படிப்பு கண்ணுக்கு தெரியாது. நமக்கு எப்படியாவது தண்ணி எடுக்கணும். ஹalleluya. நார்மலா தண்ணி குடிக்கிறதுக்கும் தாகத்துல தண்ணி குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நார்மலா தண்ணி குடிக்கிறவங்க பல விதமான ஸ்டைல்ல தண்ணி குடிப்பாங்க. ஆனா தாகத்துல தண்ணி குடிக்கிறவங்க ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் வந்தேன். இயேசுவே இயேசுவே உம்மிடம் தான் கேட்கிறேன். இயேசுவே இயேசுவே உம்மிடம் இயேசுவே தாகத்தின் அனுபவம். ஹalleluya. ஆமே, அது வாழ்க்கையில வேணும். இந்த வசனம் படிக்க நல்ல சாப்பிட்டா தண்ணி கேட்டுட்டே இருக்கும். அதுல வசனம் நல்ல உள்ள ஏறினதான் அந்த தாகமே வரும். 2002 கிருபையினால ஆவியானவர் தொட்டு அபிஷேகித்தார். ஆனா அந்நிய பாஷை அடையாளம் எனக்கு அப்போ கிடைக்கல. 2008 தான் அதன் மேல ஒரு தாகம் வரப்போய் துடிக்கிறேன். தேவ சமூகத்தில் புழு போல துடிச்சேன். எனக்கு தந்திருங்க ஆண்டவரே, தந்திருங்க ஆண்டவரே. என்னால மறக்கவே முடியாது. ஆவியானவர் தொட்டு நிரப்பி அந்நிய பாஷையில பேச வைத்தார். அந்த சில இரவுகள் நான் தூங்கிட்டு தூக்கத்தில் அந்நிய பாஷையில பேசிட்டு இருப்பேன். அப்படி தூக்கத்தில் அப்படி பார்த்தா என் வாய் அப்படி டங்ஸ்ல பேசிட்டே இருக்கும். ஏன்னா அது தாகத்தில் கிடைச்சதில்ல. அப்படி படுத்திருந்தாலும் தூங்கிட்டு இருக்கும்போதும் திடீர்னு நம்ம பாதி தூக்கத்தில் பார்த்தா வாய் ஏதோ சொல்லிட்டே இருக்கும். தாகம். இந்த வசனம் உள்ள போக நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே தாகம், தண்ணி குடிச்சே ஆகணும், தண்ணி குடிச்சே ஆகணும். தேவ சமூகத்தில் இந்த ஜீவ தண்ணீருக்காக தாகம் கொள்வோம். கர்த்தர் நிரப்புவாராக. முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு இந்த பாடலை ஜெபமா தேவ சமூகத்தில் வைக்கலாம். தேங்க்யூ. நிறைவான அபிஷேகம் தாரும், அளவில்லா கிருபைகள் ஊற்றும், ஆனந்த மழை பெய்ய செய்யும் அபிஷேக. ஆமென். நிறைவான நிறைவான. கண்களை மூடி, பாட்டு தெரிஞ்ச ஸ்கிரீனை பார்க்காம கண்களை மூடி அப்படியே கேட்கறது போல. ஆமென். ஆனந்த மழை பெய்ய
அபிஷேகாலத்தை காட்டுங்க ஆண்டவரே. இயேசுவே 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 உம்மிடம் நான் வந்தேன். இயேசுவே உம்மிடம் நான் கேட்கிறேன். இயேசுவே 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 உம்மிடம் நான் வந்தேன். ஓரலமமசே ரிகமமதனலரோ நிறைவான அபிஷேகம் நிறைவான அபிஷேகம். ஓரலமதுரா சந்தனரே ஆமென். ஓரலமகரே சலரோ தனரா நிறைவான அபிஷேகம் தாரோ. நிறைவான 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 ஏரலமா சத்தனரா ஆனந்த மழை பெய்ய செய்யோ. அபிஷேகாலத்தை காட்டுமே. ரெண்டு கையை விரித்து கண்களை ஏறெடுத்து இயேசுவே இயேசுவே. ஏக்கத்தோடு எத்தனை பேர் கேட்கிறீங்க? வாஞ்சையோடு எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஓரலமசே கமமரா ரிமமதனலரா இயேசுவே 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 உம்மிடம் நான் வந்தேன். இயேசுவே உம்மிடம் தான் கேட்கிறேன். அல்லேலூயா. தாகம் என்னில் தீர்க்கவாரும் தேவாவும் நதியில் மூழ்க செய்யும். கேளுங்க. தாகம் என்னில் தேவா பாத்திரம் எனில் பாத்திரம் நிரம்பி வழிந்திட செய்யும். ஆமென். பரதேவும் வழியில் தினம் நடத்தும். நிறைவான அபிஷேகம் நிறைவான அபிஷேகம் அளவில்லாத கிருபையே. ரிவலபா கரமா சத்தனலரா ரீடரோ லரோ லரோதரா சத்தனரே மம கலராத்தனரா அபிஷேகம். ஓ நிறைவான அபிஷேகம் நிறைவான அபிஷேகம் தாருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். உங்ககிட்ட வந்திருக்கிறேன். உங்ககிட்ட வந்திருக்கிறேன். தாகத்தோடு வந்திருக்கிறேன். தாகத்தோடு வந்திருக்கிறேன். உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன். இயேசுவே 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 இயேசுவே. நீலமகரா சத்தனரே. வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து மாம்ச சிந்தை மடிய செய்யும். ஆவியின் சிந்தை வளர செய்யும். கேளுங்க. மாம்ச சிந்தை ஆவியின் சிந்தை
கனி நிறைந்த கனி நிறைந்த ஆமென் கனி நிறைந்த ஆமென் கர்த்தாவே என் மேல் கருணை காட்டும் நிறைவான நிறைவான அபிஷேகமே அளவில்லா கிருபை ஆமென் ஆனந்த மழை பெய்ய ஓரலரே மமலரா ஆழத்தை காட்டுங்கப்பா நிறைவான 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 அபிஷேகம் அளவில்லாத கிருபை ஆனந்த மழை ஆமென் அபிஷேக ஆழம் ராபா லாபா தூடரபா சேலே மகரபலரா அந்தனரோ ரிமமரோ ஓரலரா தூடரே இயேசுவே உம்மிடம்தான் வந்தே ஆமென் ஆமென் glory glory hallelujah இயேசுவே இயேசுவே அப்பா 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 ஹalleluya யார் யார் தாகத்தோடு ஏக்கத்தோடு அந்த ஏக்கம் ஆண்டவரே எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இந்த ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரை தொடுங்கப்பா இயேசுவே இயேசுவே ஆண்டவரே இம்மைக்குரியவர்கள் மேல எங்களுக்கு தாகம் வராதபடிக்கு இம்மைக்குரியவைகள் மேல எங்களுக்கு ஏக்கம் வராதபடிக்கு அந்த ஆழத்துக்கு எங்களை கொண்டு போங்கப்பா அந்த ஆழத்துக்கு எங்களை இழுத்துட்டு போங்கப்பா இன்னும் வேணும்பா இன்னும் வேணும்பா நிரப்புங்கப்பா 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 இயேசுவே ஓ நிறைவின் அனுபவம் நிறைவின் அனுபவம் ஆண்டவரே ஆண்டவரே அந்த தாகம் பெருகட்டும் அந்த தாகம் பெருகட்டும் ஆண்டவரே திரும்பியும் பின்மாறி போகாதபடி திரும்பியும் பழைய வாழ்க்கையை நோக்கி திரும்பாதபடிக்கு எங்களை இழுத்துட்டு போயிருங்கப்பா எங்களை இழுத்துட்டு போயிருங்கப்பா ஹalleluya ஹalleluya அந்த நிறைவுக்குள்ள ஓ விட்டு கொடு சகோதரா விட்டு கொடு சகோதரி கர்த்தர் உன்னை கொண்டு போகிறார் கர்த்தர் உன்னை நிரப்புகிறார் கர்த்தர் உன்னை நிரப்புகிறார் ஆழத்துக்குள்ள 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 ஓ அந்த ஏக்கம் பெருகட்டும் அந்த ஏக்கம் பெருகட்டும் அந்த தாகம் பெருகட்டும் ஆழத்துக்கு கொண்டு போங்கப்பா இயேசுவே உம்மிடம் வந்திருக்கிறோம் உம்மிடம் வந்திருக்கிறோம் இயேசுவே உம்மிடம் தான் கேட்கிறோம் விட்டுறாதீங்கப்பா இனி ஒரு பின்மாற்றம் என் வாழ்க்கையில வரக்கூடாது இனி ஒரு மீறுதல் என் வாழ்க்கையில வரக்கூடாது ஹalleluya அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லாதபடிக்கு அந்த நீச்சாளத்துக்குள்ளே இழுத்து செல்லோ பாவத்தை மேற்கொள்ளுகிற பலத்தை தாரோ சூழ்ச்சிகளை சத்துருவின் சூழ்ச்சிகளை தந்திரங்களை மேற்கொள்ளுகிற பலத்தை தாரோ உன்னத பலன் ஊற்றுங்க உன்னத பலத்தால் ஊற்றுகிறார் உன்னத பலத்தால் நிரப்புகிறார் ரிமமலரே ஷேமமரோ ரிலமமா சந்தனலரே ரிகரபலா ரிகலரபா ரீடரபலரா ஷேலபரபலரா கேளு சகோதரா கேளு சகோதரி என்னை உள்ள கொண்டு போயிருங்கப்பா என்னை வெளியே விட்டுறாதீங்க சத்ருவின் ஆரவாரம் உமக்கு தெரியுமே என்னை இந்த நதிக்கு உள்ள கொண்டு போங்க அந்த நதிக்கு உள்ள கொண்டு போங்க ஓரே மமலர மம செலே மமர கலர ரிதனலர ரிமலரதர ரிமலகரோ செலே மமர அந்தனலபதடர ரிமமரா அந்தரா லஹரி அந்தனரா ரிபா கரா லரா தரா லரா ரேபா பலா சேக பபரோ சந்தனலபா கரா லரா தரா
Jesus, 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 Jesus. Shelebara, Shelebara, Shelebara. Oh, கேளுங்க கேளுங்க கேளுங்க. அப்பா, கரையில நின்ற அனுபவம் போதும். ஆழத்துல 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 ஆழத்துல. ஓ ரலா பக்கரா ஷேலே பக்கரோ ரீமா மலக பதனரா ஷந்தனலே பரா ரீல பர பல பரா ஷேல பர பல பரா ஊடரா ஊடந்தரே லீமம்ரோ அந்தரே லீ அந்தரே. ஹalleluya 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 ஹalleluya. இந்த நதி செல்லும் இடம் எங்கும் உள்ள யாவோ ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும், ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். மாதந்தோறும் புது கனி, மாதந்தோறும் புது கனி. Glory, 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 glory. Shekabababalara, Shataralaba. Jesus, 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 Jesus. நிரப்புங்கப்பா, சிந்தை மண்டலத்தை நிரப்புங்கப்பா. மாம்ச சிந்தை அழியும்படியாய், ஆவியின் சிந்தை உயரும்படியாய் நிரப்புங்கப்பா. பாவ எண்ணங்கள் சுட்டரிக்கும்படியாய் நிரப்புங்கப்பா. பலவீனங்கள் விலகும்படியாய் நிரப்புங்கப்பா. ஷேரே மலகாரா சந்தனலரே ஷேலே வரா சந்தரே. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. முழுவதுமாகவே முற்றிலுமாகவே ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே இயேசுவே உம்மிடம். ஹalleluya 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 ஹalleluya. பிரியமானவர்களே, அப்படியே அதாவது ஆமென் ஆமென். அதாவது இந்த பிச்சை கேட்கிறவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கையை வச்சு கேட்பாங்க. ஹalleluya. சிலர் கேட்கறத வச்சு நமக்கு நிறைய கொடுக்கணும்னு தோணும். ஆனா சிலர் கேட்கறத வச்சு நமக்கு கொடுக்கணும்னே தோணாது. ஆனா சிலர் கேட்பாங்க பாருங்க, நமக்கு மனசு தாங்காது. ஆமென். இதுக்காக ஏங்கணும் ஏங்கணும். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்கிறதல்ல ஆண்டவர் இன்னும். ஏன்னா ஆமை கழுகு ஆமை கழுகு ஆமை பறந்து வரும். அது கிட்ட வருதுன்னு தெரிஞ்சதும் கோழி குஞ்சுகளை என்ன செய்யுமா, தன் செட்டைக்குள்ள கொண்டு போயிடுமா. சிறகுகளுக்கு உள்ள இருக்கிற அந்த குஞ்சுகளை எந்த கழுகும் இதுவரை தூக்கிட்டு போன சரித்திரம் கிடையாது. ஆமே, அந்த நதிக்கு உள்ள போயிடணும். அதுதான் பாதுகாவல், அதுதான் பாதுகாவல். அப்படி ரெண்டு கைகளை அப்படி உயர்த்தி அப்பா கிட்ட அப்படி கேளுங்க. அப்பா 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 அப்பா. ஹalleluya. கேளுங்க. ஏசப்பா அப்பா அப்பா. சத்துரு பறந்துட்டு இருக்கிறான்பா. எப்ப விழுங்கலான்னு, எப்படி விழுங்கலான்னு விட்டுறாதீங்கப்பா. என்ன உள்ள கொண்டு போங்கப்பா. ஹalleluya ஹalleluya. விழுந்து விழுந்து எழும்பின அனுபவம் போதும்பா. விழாமல் நிற்க கிருபை தாங்கப்பா, விழாமல் நிற்க கிருபை தாங்கப்பா. என்ன உள்ள இழுத்துட்டு போங்கப்பா, என்ன உள்ள இழுத்துட்டு போங்கப்பா. ஷலமகரா ரத்தனலரே ரிபலபரா சத்தனலரா. கேளு சகோதரி, கேளு சகோதரா. ஆமென். உன்னை ரட்சித்தவர் அவர் அல்லவோ, உன்னை அழைத்தவர் அவர் அல்லவோ, உன்னை தெரிந்தெடுத்தவர் அவர் அல்லவோ, உன்னை பிரித்தெடுத்தவர் அவர் அல்லவோ, உன்னை மீட்டவர் அவர் அல்லவோ, நீ என் பார்வைக்கு அருமையானவர் என்று சொன்னவர் அவர் அல்லவோ. இப்போது யாக்கோபே நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறவர் அவர் அல்லவோ, உன்னை புரிந்து கொண்டது அவர் அல்லவோ. விடாமல் வலுவாமல் நம்மை காக்கவோ, மாசற்றவர்களை அவருடைய சன்னிதானத்தில் நிறுத்தவோ அவர் வல்லவராயிருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், அவர் போதுமானவராயிருக்கிறார். இயேசுவே இயேசுவே
இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் வந்தேன். இயேசுவே ஜீசஸ் மாம்ச சிந்தை மடியச் செய்யும், ஆவியின் சிந்தை வளரச் செய்யும். எங்க சிந்தை மண்டலத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க? கனி நிறைந்த கனி நிறைந்த ஆமென் கர்த்தாவே என் மேல் கருணை காட்டும். ஆமென் நிறைவான நிறைவான ஓ ரலபா கரபா ஷதனலரா ரிபா பாலா பாதோடரா சந்தரே ரிமமரா ஏலரோ ஏலரோ லேரே பார்க்கரா லேரே மாக்கரா சந்தனரபா ரீடரா லரா தரா லரா தரா ஷேல பக்கரபா. ஓ நிறைவான நிறைவான அபிஷேகம், நிறைவான அபிஷேகம், நிறைவான நிறைவான அபிஷேகம் தாரும். ரிபல வரபா துடர பல வரபா சந்தர பலபா கரபா லரா 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 ரிமமரா சந்தரரே ரித்தனா லக்தனா லடரா. ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் வந்தேன். இயேசுவே உம்மிடம் நான் கேட்கிறேன். இயேசுவே ஜீசஸ் 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 இயேசுவே glory be to God. உங்க பிரசன்னமே உங்க பிரசன்னமே உங்க பிரசன்னமே உங்க பிரசன்னமே உங்க பிரசன்னமே இயேசுவே இயேசுவே உங்க கிட்ட வந்திருக்கிறேன், உங்க கிட்ட நான் வந்திருக்கிறேன், உங்க சமூகத்துல வந்திருக்கிறேன், உங்க பாதத்துல வந்திருக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி உங்களுடைய வீக்னஸ் என்ன அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க எந்த விஷயத்துல ரொம்ப பலவீனமா இருக்கிறீங்க? இதுல நான் விழுந்துடுறேன் ஆண்டவரே, இந்த விஷயம் வரும்போது நான் தவறிடுறேனே, அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? அந்த பலவீனத்துல கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். என்ன விஷயத்துல? ஆண்டவர் இந்த ஒரு விஷயம்னு வரும்போது நான் நல்லா தான் இருக்கிறேன்பா, ஆனா இந்த ஒரு காரியம் வரும்போது என்னை அறியாம நான் அதுல விழுகிறேனே, விழுந்து விடுகிறேனே. கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொள்வீராக, என்னை எழும்ப பண்ணுவீராக, என்னை திரும்பி வர பண்ணுவீராக, என்னை திரும்பி வர பண்ணுவீராக, என்னை திரும்பி வர பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ஆமென். உண்மையா சொல்லி கேளுங்க. ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லணும். நம்முடைய நிறை குறை, நம்முடைய பலம் பலவீனம் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கணும்.
அந்த இடத்துல தான் தேவ கிருபை விளங்கும். கிருபை என்பது நம்முடைய திராணியால் முடியாததை அவன் நமக்காய் செய்ய அவன் தேவன் பாராட்டுகிற ஈவு அல்லவா அது. அப்படி ஈவின் அளவுக்கு தக்கதாய் கொடுக்கப்படுகிறது அல்லவா அந்த கிருபை. ஆண்டவரிடத்துல கேளுங்க, தகப்பனே இந்த விஷயத்துல நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன்ப்பா, நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன்ப்பா, ஆண்டவரே நல்லாதான் இருக்கிறேன், ஆனா சில காரியங்கள் திடீர்னு எனக்குள்ள கோபத்தை கொடுக்குது, மாம்ச கிரியைகளை வெளிப்பட வைக்குது. ஆண்டவரே என்னை கழுவுவீராக, என்னை சுத்திகரிப்பீராக, என்னை உகந்தவனாய் கனி நிறைந்த வாழ்வினை வாழ, கனி நிறைந்த வாழ்வினை வாழ கர்த்தாவே என் மேல் கருணை காட்டும், கர்த்தாவே என் மேல் கருணை காட்டும், கர்த்தாவே கர்த்தாவே என் மேல் கருணை காட்டுங்கப்பா, கருணை காட்டுங்கப்பா, கருணை காட்டுங்கப்பா. ஆமென் ஆமென். கருணை காட்டுவீராக, கருணை காட்டுவீராக, கருணை காட்டுவீராக. ஜீசஸ் ஜீசஸ் இயேசுவே. ஆமென். உம்மிடம் உங்க கிட்டனா, உங்க கிட்டனா, உங்க சமூகத்துலனா, உங்க பாதத்துலனா. ஹalleluya hallelujah hallelujah. Shalomoro shelamakara atanalara dara lara dara limakaro hadara lara ridara lara danalari antanara. Amen. Yesue ummida ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவே 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 அந்த நாமத்தை சொல்ல சொல்ல பலன், அந்த நாமத்தை சொல்ல சொல்ல ரட்சிப்பு, அந்த நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை. இயேசுவே 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 இயேசுவே. Hallelujah. Jesus, Jesus, Jesus. Oralama karo. அப்படியே எழுந்திருக்கலாம், ஆண்டு சமத்துவம். ஆமென். Hallelujah. Thank you Holy Spirit. Hallelujah. இந்த விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஹalleluya. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். சொல்லுங்க, எனக்குள்ளே அது வற்றாது. ஆமென். எனக்குள்ளே அது வற்றாது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து. ஹalleluya. என் பாத்திரம் வழிந்து ஓடுகின்றது. ஆமென். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ
அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம், எல்லாரும் வாயை திறந்து சொல்லி பாடுங்க. நல்ல கைகளை தட்டி சந்தோஷமா. வழிந்து ஓடுகின்றது, ஆமென். வழிந்து, ஆமென். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். Glory. அகிலமெங்கும், ஆமென். ஏராளமான மீன்கள், ஜீசஸ், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், உடர கலமா சந்தரா, ஆமென். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்றோ, அது வற்றாது ஒரு நாள். வற்ற விட மாட்டீங்கப்பா. லவ் யூப்பா. ஆமென். அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, ஜீசஸ். ஓராலா கரமா சதரா. நம்பி சொல்லுங்க, விரும்பி சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆண்டவரே, எல்லாரும் புலம்பலுக்கு எதிராகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் ஆனந்த தைலமாய் ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். துதி உடை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே, சகவரோ சந்தனரோ, ஆமென். அலங்காரமாக்கிடுவே சபையை. காரணம் எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே தாராளமா கரா, ஆமென். ஜீசஸ். சொல்லுங்க. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். glory. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. வாயை தொடர்ந்து அறிக்கை செய்யுங்க. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும். காரணத்தை சொல்லுவோம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆர்ப்பரிப்போடு சேகமாமல் அறியாதனரா. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. ஆனந்த தைலம் நானே, மனமகிழ்ச்சி நாற்றாய் வைத்திருக்கிறார். ஆமென். ஆனந்த புலம்பலுக்கு சொல்லுவோம். துதி உடை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. ஆமென். துதி உடை போர்த்திடுவே, ஜீசஸ். அலங்காரமாக்கிடுவே, சபையின் அலங்காரமே. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஆமென். அது வற்றாது ஒரு நாளும்.
எனக்குள்ளே ஓரலமா துடரா சந்தனலரா ரேக்ராலரியாந்தனரே ரிமாமா கலரியாந்தனரே அது வற்றாது ஒரு நாளும் கனி கொடுக்கும் மரம் நாடே நாள்தோறும் புது கனிதோ எல்லாருடைய வாழ்க்கை அப்படி மாறட்டும் ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. ஜீசஸ் பிளஸ் பண்ணுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். விருந்தும் மருந்தும் நானே சபைக்கு. காரணத்தை சத்தமா சொல்லுங்க. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே உடாராலா ரேதே ரேமே சேலே காமா புரோத்தனலா அந்தனரால ரால ராதனலரா தூடரலரியா தனரே. சொல்லுங்க. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஓ என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. நீங்க மட்டும் சொல்லுங்க. எனக்குள்ளே ஓ ஜீசஸ் ஓ ரெலமா கரமா சந்தரே. ஆமென் ஆமென். எனக்குள்ளே ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சாம்பலுக்கு பதிலாய் சிங்கார், புலம்பலுக்கு பதிலாய் ஆனந்த களிப்பு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே அப்படியே. நாமே முச்செடிக்கு பதிலாய் தேவதார விருட்சம், காஞ்சரிக்கு பதிலாய் மிருது செடி. அப்படியே கண்ணீர் களிப்பாகட்டும், துக்கம் சந்தோஷமாகட்டும், சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துகிறவரே ஒவ்வொருவரையும் அப்படியே பிளஸ் பண்ணுவீராக, பிளஸ் பண்ணுவீராக. glory. அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி பாயட்டும், திருப்தியாக்கும், சந்தோஷமிக்கும் நதி. ஓ தேவனுடைய ஸ்தலத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷமிக்கும் நதி எங்கள் மத்தியிலே பாய்ந்து செல்வதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. ஆமென். எனக்குள்ளே அது வற்றாது. ஆமென் ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்க போகிறோம். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. இந்த 1 hourல நான் 3 வாட்டி தண்ணி குடிச்சிட்டேன். ஆமென். எனக்கு தாகம். Hallelujah. ட்ரை ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே கை நேரம் எங்க போகுது? கிளாஸுக்கு போகுது. ஆமென். நம்முடைய ஆவியில இப்படி உடனே விட்டுறக்கூடாது. விட்டுட்டுன்னா அப்படி பழகிறோம் தண்ணி குடிக்காம இருந்து. ஹல்லேலூயா. சிலருக்கு தண்ணி குடிக்காம இருந்து பழகிட்டு அவங்களுக்கு தாகம்னா என்னன்னு தெரியாது, தண்ணின்னா என்னன்னு தெரியாது. தட்டி பார்த்தா ஆளு இருக்கானே தெரியாது. ஆமென். அவங்களுக்குள்ள அந்த தாகம், அந்த வார்த்தை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள். அது ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அன்னைக்கு அப்படி இருந்தோம். அல்ல, நாங்கள் அன்னைக்கு அப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருந்தோம்.
என்பதை தாண்டி இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஆமே, அன்னைக்கு இருந்த அனுபவத்தை விட நம்மளால ஒரு ஸ்டெப் முன்னாடி போக முடியாட்டியும் அதே அனுபவத்தில் தொடர முடியுதா? இல்லை திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்ல ஸ்பீடாக போயிட்டு இருக்கிற ஒரு கார் திடீர்னு ஒரு பிரேக் அடிக்கிற சூழ்நிலை வரும்போது அந்த கியர் ஒவ்வொன்றா டவுன் ஆகும். திருப்பி ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அடுத்து போனோம்னா திருப்பி ஒவ்வொரு கியராக கூட்டணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை இப்படிப்பட்ட ஏற்ற இறக்கங்கள். ஆமென். நம்ம டவுன் ஆகாம போயிருந்தா எங்க போயிருந்துருவோம்? ஆமென். நம்ம டவுன் ஆகாம அந்த ஒரு ஆரம்ப நிலையில் ஒரு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஓட்டத்தை ஆரம்பிச்சோமே, டவுன் ஆகாம அது போயிருந்தா நம்ம எந்த நிலையை அடைந்திருப்போம்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. நிறைய ஆவிக்குரிய உன்னத மேன்மையை நாமும் ருசித்திருப்போம். ஹல்லேலூயா. டவுன் ஆகாம தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதன் வேதத்தில் உண்டு. ஏனோக். போயிட்டே இருக்க, ஃபேமிலி இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, எல்லாரும் கணம் விடவே மாட்டார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாம போயிட்டான். ஹல்லேலூயா. ஆமென். அந்த உறவிலேயே உருகிட்டான். ஆமென். உறவில் உருகினவன் வெளியே தெரிய மாட்டான், அவர் மட்டும்தான் தெரிவார். எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்றல்ல, காணப்படாமல் அப்படித்தானே இருக்கும். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் 24வது வசனம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். அதுக்கு அப்புறமா தேவன் அவனை எடுத்து கொண்டான். வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு 22 ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும். அவன் பூமிக்குரிய வாழ்க்கை நடந்துட்டு தான் இருக்கு, ஆனாலும் இன்னொரு பக்கம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்து. ஆண்டவர் டிசம்பர்ல எல்லாம் பழையது மாதிரி உங்ககிட்ட பேச முடியாது. எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க, எங்களுக்கு சர்ச்சில் நிறைய ப்ரோக்ராம். பொங்கல் லீவில் பேசுகிற ஆண்டவரே, நம்ம அப்படி தானே ஆண்டவர்கிட்ட பேசுவோம். அப்படி இல்லை, அவன் காணப்படாமற் போனான். ஆங்கிலத்தில் இருக்கு, he was not. அவன் ஒருவனுடைய சுயம் கம்ப்ளீட்டா டவுன் ஆக அவன் 300 வருஷம் சஞ்சரித்திருக்கான். நமக்கு இன்னைக்கு சுயமெனில் சாம்பலாய் மாறட்டும், நாளைக்கே ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். சஞ்சரித்து கொண்டிருந்து. அப்போ அந்த டெய்லி தேவனோடு இந்த அனுபவம் இல்லைன்னா நம்ம சுயம் இருக்குல்ல, நமக்கு நான் அறிந்து கொண்டதில், நான் கர்த்தருடைய ஆவியானவர் அடியானுக்கு கற்று தந்ததில் என்னுடைய பெரிய எதிரி சுயம். என்னுடைய டைரியில் அப்படிதான் எழுதி வைப்பேன். மோசமான எதிரி என்னை கொல்றதுக்குன்னே என் கூட இருக்கிற ஒரு எதிரி உண்டுதான். எல்லாரும் சொல்லுங்க. சுயம். இது எப்படி சாம்பலாகணும்? சஞ்சரித்து கொண்டே. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு அந்த லைனை டச் பண்ணிட்டு நான் செய்திக்கு போறேன். ஒருவனுடைய சுயம் கம்ப்ளீட்டா இல்லாமல் போகும்போது தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அப்ப என் சுயம் என்னை தேவனிடத்தில் சேர தடுக்கிறது. என் சுயம் என்னை தேவனிடத்தில் சேர தடுக்கிறது. என் சுயம் சாம்பலாகும் போது என்னை தேவனிடத்தில் அவர் எடுப்பதற்கு அவருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்படி ஈஸியா இருக்கு. ஹல்லேலூயா. தேவனோடு உள்ள உறவுல நேத்தை விட இன்னைக்கு எப்படி, இன்னைக்கு விட நாளைக்கு எப்படி? ஆமே. நேத்தை விட நாம இன்னைக்கு எப்படி இருந்தோம்? நாளுக்கு நாள் உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் வீணாக போகாத என்னை பலமானாய்
அதாவது நம்முடைய ஒரு கோலை செட் பண்ணி வச்சுட்டு தான் ஓட்டம் இருக்கு. ஒரு லக்கை நிர்ணயித்து விட்டு, நம்முடைய லக்கு என்ன, வேலை தான் என்னுடைய லக்காய் இருக்குமானால் அந்த வேலை கிடைத்ததோட அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. தாவீதுனுடைய லக்கு எது தெரியுமா? எப்போதும் உடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அதனாலதான் தாவீது, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு நம்ம என்ன லக்கு நிர்ணயிச்சு வச்சிருக்கோம்? எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், எனக்கு ஒரு வீடு கிடைக்கணும். இதெல்லாம் தேவைகள். இது லக்கு கிடையாது, இது லட்சியமும் கிடையாது. லட்சியம் ஒன்னே ஒண்ணுதான், அவரோடு கூட மகிமை. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான். ஏங்க, இந்த ஆண்டுல நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மை, ஏதாவது ஒரு நன்மை நடந்திருக்கும்ல, அந்த நன்மை கிடைப்பதற்கு முன்னாடி ஆண்டவரோடு எப்படி இருந்தோம், அதுக்கப்புறம் எப்படி இருக்கிறோம்? வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் நடந்த பிறகு எனக்கு தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் குறைஞ்சிட்டுன்னா நான் எதை என் வாழ்க்கையில் லக்காய் நிர்ணயித்திருந்தேன்? வாய் திறந்தா சொல்லுவோம், எனக்கு பரலோகம் தான், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை காப்பாத்துங்க. ஒரு நல்ல காரியம் வாழ்க்கையில நடந்ததுக்கு பிற்பாடு நான் தேவனோடு உள்ள உறவுல எப்படி இருக்கிறேன், எனக்கு அது கொஞ்சம் குறைஞ்சிட்டு அப்படின்னால நான் எதை என் வாழ்க்கையில லக்காய் நிர்ணயித்திருக்கிறேன்? என்னுடைய லக்கு நித்தியமானால் என் வாழ்க்கையில தேவனை குறித்த தேடல் நித்தம் இருக்கும். என்னுடைய லக்கு நித்தியமானால் என்னுடைய தேடல் என்பது டெய்லி இருக்கும். என்னுடைய லக்கு நித்தியமல்லாமல் வேறு எதுவுமானால் என் வாழ்க்கையில் தேடல் என்பது திடீரென்று காணாமல் போகும். அங்க ஏனோக்கு காணப்படாமல் போனால் இங்கே தேவனோடு உறவு காணாமல். அதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவரே, இவ்வளவு நேரம் இந்த பழத்துக்கு வேண்டி இருந்தேன், பழம் கிடைச்சிட்டு இனி ஏதேன்ல இருந்தது எதுக்கா? கர்த்தர் வைத்தது எதற்கு? அவரோடு உறவாட. ஆனா அவன் லெக்கு என்ன? பழம். பக்கத்துல பார்த்து கேளு, உங்க லெக்கு என்ன? சில கேக்குறீங்க உங்க லக்கு என்னன்னு. அவன் நம்முடைய லக்கு என்ன? தாவீது 42 சொல்றார், மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மையே எப்போதும் உம்முடைய சந்நிதியில் வந்து. அல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உங்க திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம். இதல்ல இன்னைக்கு செய்தி. ஆனா ஆவியானவர் இதை பேச வைக்கிறார். நம்முடைய லக்கை நாம் அறிந்து கொள்வது எப்படி? லக்கு ஒண்ணுதான் நித்தியம், அதுல மாற்றமே கிடையாது. ஆமென். நமக்கு நியமித்த ஓட்டத்திலே லக்கு நமக்கு இருக்கு. ஆனா நாம் எதை லக்காய் வைத்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வது எப்படி? அறிந்து கொள்வது சிம்பிள் என்ன? டெய்லி எனக்கு என் வாழ்க்கையிலே அவர் சமூகத்தை குறித்த தேடல் இருக்குமானால் நான் சரியான இலக்கை நிர்ணயித்து பயணிக்கிறேன். இல்லை என்றால் அவரை தான் ஆராதிக்கிறேன், அவர் நாமத்தை தான் துதிக்கிறேன். ஆனால் லக்கு அது அல்ல. என்னுடைய லக்கு ஒரு அற்புதமானால் அந்த அற்புதத்துக்கு பிற்பாடு நான் மாறுவதற்கு 100% வாய்ப்பு. சிவந்த சமுத்திரம் தான் தங்கள் லக்காய் நிர்ணயித்த அநேகர் இருந்தார்கள். சிவந்த சமுத்திரம் கடந்த பிறகு முறுமுறுத்தார்கள், துதித்தார்கள், முறுமுறுத்தார்கள். அடுத்து அவங்க இந்த மாறாவை எப்படியாவது தாண்டிடணும். மாறாவை தாண்டியாச்சு, ஏளிமை கண்டாச்சு, அதுக்கப்புறம் முறுமுறுத்தார்கள். அதன் பிறகு எங்களுக்கு இறைச்சி வேணும், இறைச்சியும் கொடுத்தாச்சு, சாப்பிட்டாங்க, திரும்ப முறுமுறுத்தார்கள்.
லெக்கு காரணம் அவர்கள் வைத்ததெல்லாம் இம்மைக்குரியவைகள். பழைய தேடல் இருக்கா? இல்லைன்னா நம்ம தவறான ஒரு லெக்கை வைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய சமூகத்தில் நிலைத்திருப்பார்? இதுவே அவரை தேடி அவரை விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு. அவன் தேடி விசாரித்து தேவனை தேடுறான். அவரை விசாரித்து அவரை குறித்து, என் நேசரை கண்டீர்களா? ஏன்? அவர் சமூகத்துல, அவருடைய பர்வதத்துல, சீயோன் பர்வதத்தில் தப்பி இருப்பார் உண்டு. அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேனா, என் இயேசுவுக்கா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:19. ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். Quench not the spirit. அணைத்து போட்டுறாதீங்க. Do not quench the Holy Spirit. பரிசுத்த ஆவியை அணைத்து போட்டுறாதீங்க. ஒரு தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை எதனால் அறிவோம்? வெளிச்சத்தினால். அது அணைஞ்சிட்டுன்னா என்ன போயிரும்? அந்த கேண்டில் என்ன பர்பஸுக்காக இருக்குதோ இல்லாம போயிடும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியை அவித்து போட்டுறாதீங்க. அதை புரியும்படி ஒரே லைன்ல சொல்லணும்னா, உனக்குள் இருந்து அவர் செயல்படுவதை தடுத்து விடாதே. எபேசியர் 4:30 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, ஹோலி ஸ்பிரிட் ஒரு பவர் மட்டுமல்ல, அவர் ஒரு பர்சன். ஆமென். அவர் ஒரு பர்சன். பிதாவாகிய தேவன் எப்படியோ, குமாரனாகிய கிறிஸ்து எப்படியோ, அப்படியே பரிசுத்த ஆவியானவரும். அவரை துக்கப்படுத்தி விடாதே. அவர் உனக்குள்ளிருந்து செயல்பட விடாதபடிக்கு நீ எதுவும் செஞ்சிடாத. ஒரு வீட்டுக்குள்ளே நாம போகிறோம். அந்த வீட்டிலே நமக்கு எந்த அளவுக்கு உரிமை கொடுக்கப்படுகிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய செயல்பாடுகளும் இருக்கும். என்னிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதை நான் தடுப்பேனாகில் எனக்கு நானே குழியை வெட்டுகிறவனாய் காணப்படுவேன். ரட்சிக்கப்பட்டவன் அந்த நித்திய மீட்பை அடைய, அதாவது எக்காலம் துணிக்கும் போது உண்டாகிற அந்த மீட்பின் நாளை காண ஆவியானவருடைய ஒத்தாசை அவனுக்கு 100% தேவைப்படுகிறது. 90% அல்ல, 80 அல்ல, 50 அல்ல, 10 அல்ல, 99 அல்ல, 100%.
கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்ட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். இதுதான் என் லைஃப் நித்தியத்தை அடைவதற்கான ஒரே வழி. முழுவதுமாக ஹோலி ஸ்பிரிட். எந்த ஒரு மனிதனும் ஒரு சக்தியால் ஒரு வல்லமையால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த வல்லமை எந்த வல்லமை? எந்த ஒரு மனிதனும் என்னை ஆவியானவர் இயக்கவில்லை என்றால் என்னை இயக்குறது இன்னொரு வல்லமை. ஒருவனிலிருந்து துரத்தப்பட்ட ஆவி, துரத்தப்பட்ட அசுத்தாவி, அது அலைந்து திரிந்து மீண்டும் அவனிடத்தில் வந்து பார்க்கும்போது அவன் இருதயம் வெறுமையா இருந்தால் அது போய் இன்னும் 7 ஆவிகளை அழைத்து கொண்டு வருமா. ஏன்னா அந்த இடத்துல யார் இல்லை? பரிசுத்த ஆவியானவர் இல்லை. உடனே வந்து உக்காந்துரும். இயேசு வந்ததுக்கு அப்புறம் அந்த கெதரேனே கடற்கரையில் ஒரு 6000 பிசாசுகள் பிடித்த வாலிபன் இருப்பாங்க. இயேசு கால் வச்சது அந்த பிசாசுகள் என்ன சொல்லும்? நாங்க போக மாட்டோம்னு சொல்லுவோம். நாங்க போறோம்னு சொல்லிச்சா? நாங்க போறோம், எங்களை எங்க அனுப்பி விடுங்க. அப்ப இயேசு இருக்கிற இடத்துல அதுக்கு வேலை கிடையாது. இயேசு இல்லாத இடத்துல அது எத்தனை இருக்குதான்? ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க, பிரதர் அந்த சிஸ்டருக்குள்ள 5 பேரை துரத்திட்டு இன்னும் 2 இருக்கு, டைம் ஆச்சு, மீது நாளைக்கு. இயேசு இருக்கிற இடத்துல, இயேசு இருக்கிற இடத்துல, இயேசு இருப்பதின் அடையாளமாக அவரை போல் ஒருவரை நமக்காய் பரலோகத்திலிருந்து தந்தருளினார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஆமென். நேரம் போகிறது. ஒரே ஒரு கேள்விதான் இன்னைக்கு, நம்மை கண்ட்ரோல் பண்றது யாரு? எந்த பவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணுகிறது? எந்த பர்சன் நம்மை கண்ட்ரோல் பண்ணுகிறார்? எந்த ஒரு மனிதனும் ஒருவரால் இயக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான். அவன் தான், அதான் உண்மை. எந்த ஒரு மனிதனும் ஏவாள் பழத்தை பறித்து சாப்பிடுறதுக்கு ஒரு வல்லமை பின்னாடி இருந்து இயக்குனது. யூதாஸ் 30 வெள்ளிக்காசை வாங்கி இயேசுவை காட்டி கொடுக்க 30 வெள்ளிக்காசை வாங்கினதுக்கு பின்னாக ஒரு வல்லமை இயக்குனது. நான் யாரால் இயக்கப்படுகிறேன்? என்னை யார் கண்ட்ரோல் பண்றாங்க? என் சிந்தை மண்டலத்தை யார் பிடிச்சிருக்கிறாங்க? என் இருதயத்தில் யார் இருக்கிறாங்க? என் அவயவங்கள் எதின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது? என் கண்கள் யார் சொல்றதை பார்க்குது? ஹல்லேலூயா. லூக்கா 2:27 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். He came by the Spirit into the temple. ஆவியினால், ஆவியின் ஏவுதலினால். ஏவுதல்னா ஃபோர்ஸ் பண்றது. என்னை யார் ஃபோர்ஸ் பண்றாங்க? ஜெப நேரத்தில் என்னால ஜெபிக்க முடியுதா? ஜெபிக்க முடியலையா? பைபிள் எடுத்து வச்சு என்னால படிக்க முடியுதா? படிக்க முடியலையா? படிக்க முடியுதுன்னா என்ன ஆவியானவர் இயக்குகிறார். படிக்க முடியலைன்னா வேறொரு வல்லமை என்னை இயக்குது. ஜெபிக்க முடியுதுன்னா என்ன ஹோலி ஸ்பிரிட் இயக்குகிறார். ஜெபிக்க முடியலைன்னா என்ன வேறொரு வல்லமை இயக்குகிறது. நான் யாரால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன்? என்னை இயக்குகிறது யார்? இதை அறிந்து செயல்படணும். அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நான் நித்திய நான் ரட்சிக்கப்பட்டது உண்மை, ஞானஸ்நானம் எடுத்தது உண்மை, அபிஷேகம் பெற்றது உண்மை. ஆனா அந்த நித்திய மீட்புக்கு எனக்கு யாருடைய 100% ஒத்தாசை தேவை தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய 100%. அப்போ 100% அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள நான் வரணும்னா நான் என்னை கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணணும். டெய்லி தினமும் நான் என்னை வச்சுட்டேன். என்னை அறியாமலே பலிபீடத்திலிருந்து நான் இறங்கி ஓடுவது உண்டு. ஆமே. பலிபீடத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்மளை
வச்சிட்டோம். இப்போ பலிபீடத்தில் வைங்கன்னா அடுத்த செகண்ட் எல்லாரும் வச்சிருவோம். ஆண்டவரே ஆமீன் போட்டது எழுப்பி ஓடிடும். ஆமீன். அப்படிதானே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நான் நஷ்டம் என்று எண்ணினேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், குப்பை என்று விட்டேன். அப்படி ஒரே நாள் எண்ணி எல்லாம் விட முடியாது. எண்ணினேன், எண்ணி என்னை ரொம்ப பர்சனலாக மினிஸ்ட்ரி பண்ணுற நிறைய வார்த்தைகள் உண்டு. அதில் ஒரு வார்த்தை தான் எண்ணினேன். ஒரு செய்தி கேட்கும்போது இனி ஆண்டவருக்காக வாழணும்னு நினைச்சாச்சு. ஆனால் நினைத்து கொண்டிருக்கிறோமா? அப்படியே இல்லை. வீட்டுக்கு போனது வேற நினைவுகள், ஆஃபீஸுக்கு போனது வேற நினைவுகள், வேற ஒரு சொந்தக்காரங்க கிட்ட போகும்போது நண்பர்கள் வேற நினைவுகள் உடனே மாறுது. நம்ம அங்கே நினைச்சதை மறந்துடுறோம். திருப்பி அடுத்த ஒரு செர்மன் கேட்கும்போது மறுபடியும் எண்ணினேன், முடிஞ்சுது. எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? அப்போ டெய்லி சரண்டர் பண்ணணும். நான் ஆண்டவரே, ஆவியானவரே, உம்மால் நான் இயக்கப்படணும், உம்மால் நான் நடத்தப்படணும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி செபிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 45 முதல் 48 வரை உள்ள வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்திலே திரளான ஜனங்கள் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். அந்த ஜனங்கள் வரும் முன்னமே சீஷர்கள் இயேசுவோடு கூட தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் வந்த ஜனங்களுக்கு தேவன் அப்பங்களை கொடுத்து திருப்தி அடைய பண்ணி, அந்த 45வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். 2 டீம் இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தை அனுப்பி விடுகிறார். நம்ம மீட்டிங் முடிச்சு அனுப்பி விடுவோம்ல, God bless you, போயிட்டு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, எல்லாருக்கும் ஒரு கும்பிட்டு போட்டு போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, சரி 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 ஆண்டவரே நாளைக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஒரு கூட்டத்தை அனுப்பி விடுறார், இன்னொரு கூட்டத்தை ஃபோர்ஸ் பண்றார். நான் எந்த டீம்ல இருக்கிறேன்? எல்லாரையும் என்னால் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இவங்க மேல என்னால் அதிகாரம் எடுக்க முடியும், இவங்க மேல என்னால் உரிமை எடுக்க முடியுங்கிற அந்த 100% நம்பிக்கை எனக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும், பெக் தான் பண்ண முடியும். ஆமாம். இங்கே ஆண்டவருடைய செயலை பாருங்க. ஒரு திரள் கூட்டத்தை போயிட்டு வாங்க, எல்லாரும் போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, சரி சரி அடுத்த மீட்டிங் பார்க்கலாம். ஆனால் ஒரு 12 பேரை ஆண்டவர், ஏன் ஆண்டவரே போட்ல ஏறி போன்னு துரிதப்படுத்துகிறார். இப்படி என் வாழ்க்கையில் ஆவியானவர் செயல்படுகிறாரா? அப்படி இல்லைன்னா நான் தவறாய் போயிட்டு இருக்கேன். என் லைஃப் நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. இன்னைக்கு ஒருவேளை சேஃபா இருக்கலாம், நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது, நாளை கழிச்சு என்ன ஆகும் தெரியாது. என் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படி ஒரு உரிமை எடுக்க நான் கொடுக்கிறானா? என்ன துரிதப்படுத்து, என்ன ஃபோர்ஸ் பண்றாரா? இங்க நடந்தது என்ன தெரியுமா? சீஷர்களை படகுல ஏறி அனுப்பிவிட்டு இயேசு ஒரு மலையிலே ஜெபம் பண்ண போகிறார். ஜனங்கள் எங்க போனாங்க? ஜனங்கள் எல்லாரும் எங்க போனாங்க தெரியாது. ஆமீன் போட்டு போனதோட அங்க கான்டாக்ட் முடிஞ்சு. ஆனா சீஷர்கள் எங்க போனாங்க? படகுல ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய 47வது வசனத்தில், சாயங்காலம் ஆனபோது படகு நடுக்கடலில் இருந்தது. 48வது வசனத்தில், அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. உண்மையில அவர் எத்தனை பேரை பார்த்திருக்கணும்? வந்து போன அத்தனை பேரையும் பார்த்திருக்கணும். 5000 புருஷர்கள் அங்க இருக்கிறாங்க. ஆமீன் போட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க எங்க போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் அவர் பார்த்தது.
ஒரு 12 பேர் அவரோடு இருக்கும்படி அவருக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தார்களே, அவர்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க எங்க இருக்கிறாங்க? இந்த ராத்திரி நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இதை அவருடைய கண்கள் பார்க்கிறது. என் வாழ்க்கையிலே அவர் முழுமையாய் உரிமை எடுக்க நான் என்னை ஒப்பு கொடுப்பேன் என்றால் என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் பரலோகம் கவனிக்கும். என் வாழ்க்கை பாதையில் முடிய அவர் இடம் கொடுக்க மாட்டார். அது சமுத்திரத்தின் நடுவில் ஆனாலும் அவர் அங்கே வந்து எனக்காக நிற்பார். இந்த போட் அக்கறைக்கு போய் சேரும். இந்த போட் அக்கறைக்கு போய் சேர்ந்தது நடுக்கடலிலே. நடுக்கடலிலே இந்த படகு அலைவுபட்டது. மத்தேயு 14 மார்க் 6 இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், இயேசு பார்த்துட்டே இருக்கிறார். ஆமென். யார் இந்த 12 பேர்? மற்றவங்க எல்லாம் யாரு? வந்து போகிறவர்கள். இவர்கள் யாரு? கூடவே இருக்கிறவர்கள். எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர் கிரைஸ்ட். ரெண்டு பேரா போவான். ஒன்னு எடுக்காத, வழிக்கு பணத்தை எடுக்காத, ஓகே பணத்தை எடுக்கல, கம்ப்ளீட்டா அவருடைய பிடியில. அதனாலதான் இயேசு சிலுவையில் அரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு கதவை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசு இல்லாம அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அறைக்குள்ள பூட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசு இல்லாம ஒண்ணுமே பண்ண தெரியாது இவங்களுக்கு. எனக்கு முழு உரிமையும் அந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆமென், ஒண்ணும் பண்ண தெரியாது. மீன் பிடிக்க கூட மறந்துட்டாங்க. அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லைன்னு தான் இருக்கும். அப்படியே உட்காந்து போட்டை ஒரு 200 அடி தூரத்தில் கொண்டு போய் உட்காந்து மாறி மாறி பார்த்துட்டு இருக்கிறான். ஏசுலாம் ஏன்னா மொத்தத்திலேயே அவர்கிட்ட கொடுத்துட்டோமே, இனி நான் என்ன செய்யணும்னு தீர்மானிக்கிறது கர்த்தர். என்ன இயக்குகிறது யார்? நான் தேவனால் இயக்கப்படுவேனா? என் வாழ்க்கையில் ஒரு கொந்தளிப்பு வருவதை பார்த்து விட்டவர் சும்மா இருக்க மாட்டார். அந்த இடத்துல அவர் வருவார். மற்ற 5000 பேர் வந்தா பங்கடையும் ஆமேன் போட்டுட்டு, இயேசுவுக்கு தேவை வந்து போகிறவர்கள் அல்ல. இயேசுவுக்கு தேவை அவர் பாதத்திலேயே இருக்கிறவர், அவர் சமூகத்திலேயே இருக்கிறவர்கள். நம்ம இயக்குகிறது யாரு? வந்து போகிற கூட்டம் ஜாஸ்தி, கூடவே இருக்கிறவங்க கொஞ்சம். வந்து போகிற கூட்டம் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள், கூடவே இருக்கிறவர்கள் விரல் விட்டு என்றவங்க. பட்டயம் இருக்கா? பட்டயம் இருக்கு. பேதுருவே போ, அந்த 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 தெருவுக்கு போ, கழுதை கட்டி இருக்கும், அவிழ்த்துட்டு வா. கொஸ்டின் பண்ணல, போய் அவிழ்த்துட்டு வராங்க. நீ போ, ஒரு இடத்துல ஒருத்தன் குடத்துல தண்ணி தூக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போவோம், அங்க போய் பஸ்காவை ஆயத்தப்படுத்து போறாங்க. ஏன்? அந்த முழு உரிமை அவருக்கு கொடுத்தாச்சு. சீஷர்களை கண்டித்தது போல இயேசு யாரையும் கண்டிக்கல. சீஷர்களை அதட்டினது போல வேற யாரையும் அதட்டல. பேதுருவை பார்த்து பிசாசுன்னார், சொன்னாரா இல்லையா? அந்த உரிமையை கொடுத்திருக்கிறான் பேதுரு. ஆனா இவர்கள் படகு அலைவு பட்டதை பார்த்துட்டு அவரால் சும்மா இருக்க முடியல. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க கிரியை செய்கிறத நான் அணைச்சிடக்கூடாது. ஆமென். ஒரு விசை கூட முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு. அப்படி அர்ப்பணிக்க விரும்புகிறவர்கள் மாத்திரம் உலக அர்ப்பணிட்டு, என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், என்னை தருகிறேன், என்னை படைக்கிறேன். அர்ப்பணிக்கிறவங்க அப்படி 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆமென். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை. அப்படியே கைகளை உயர்த்தினவர்கள் உயர்த்தி வைத்து 2 நிமிஷம், ஆண்டவரே, என்ன வேற எதுவும் என் சுயம் என்னை இயக்கக்கூடாது, சாத்தான் என்னை இயக்கக்கூடாது, மற்றவர்கள் என்னை இயக்கக்கூடாது. ஆவியானவரே, எனக்கு உங்க முழு ஒத்தாசை தேவை.
சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, என்னுடைய உங்க 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 முழு ஒத்தாசை எனக்கு தேவை. உங்க முழு ஒத்தாசை எனக்கு தேவை. உங்க முழு ஒத்தாசை எனக்கு தேவை. உங்க 100% ஹெல்ப் எனக்கு தேவைப்பா. நான் வேற எந்த வல்லமையாலும் நான் இயக்கப்படுகிறவனா இருக்கக்கூடாது. என்னை முழுமையா இயக்குகிறவர் பரிசுத்தாவியானவர். என்னை முழுமையா இயக்குகிறவர் பரிசுத்தாவியானவராய் மாத்திரம் இருப்பாராக, இருப்பாராக, இருப்பாராக. ஆமென். அப்படி என்றால் லெக்கு சரியான லெக்கா இருக்கும். அவர் நிர்ணயம் பண்ணுவார், அவர் நடத்தி செல்வார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துவார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி நன்றி தகப்பனே, தாழ்த்துகிறோம். எங்க வாழ்க்கையில முழு உரிமை எடுத்து நீர் எங்களை நடத்தும். ஒவ்வொருவரை அப்படியே நடத்தும். மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.